So, okay, Sridhar, thank you. I will explain. So, I will explain you the types of pharmacy. So, I will give you a hint of community pharmacy, pharmacy, clinical pharmacy, industrial pharmacy, compounding pharmacy, and consulting pharmacy, ambulatory care pharmacy, regulatory pharmacy, and home care pharmacy. So, nine types of pharmacies are available as of now. So, without the pharmacy knowledge, I have searched in Google and got this kind of informations. So, you kindly note it down this pharmacy. If you are taking notes, that is better. If you are not taking notes, I will share you the recording videos to you. So, note it down if these types of and make it as an assignment for you. That is types of pharmacy, and I want an example for each and particular types also. So go to the Google and you can search the types of pharmacy and you can get an example also and make it as an assignment number 2. Already you have submitted the assignment number 1 and make this as an assignment number 2. Is it okay? Fine, Subhash, thank you. So again, I am mentioning you the pharmacy types: community pharmacy, hospital, clinical, industrial, compounding, consulting, ambulatory care, regulatory, and home care. So these are the types of pharmacies, and I will give you the presentations also. You just search in a Google and you can make the assignment. And today we are going to look after the computerized prescription dispensing process. So the dispensing, இப்போ யாராவது டிஸ்பென்சிங் விஷயம் வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? கம்ப்யூட்டரைஸ் டிஸ்பென்சிங் ப்ராசஸ். ஸோ இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கீங்க டிஸ்பென்சிங் அப்படிங்கிறது? பேசுற வரைக்கும் நான் விட மாட்டேன். So then I will call you. Yes, sir. Srikanth. Srikanth is there? Srikanth Jack. Srikanth went off. Gokul Sri. ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டிஸ்பென்சிங் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு மேனுவலாக ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெடிசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லா ஃபார்மசிலுமே நடக்கிறது டிஸ்பென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிஸ்பென்சிங் ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சிஸ்டம்ல என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஹிஸ்டரி வாங்கியிருக்கீங்க, என்ன மெடிசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனாம் தேதி டேட்ஸ் எப்போ வாங்கியிருக்கீங்க, அது 1 month ஆயிருச்சா இல்ல பிரிஸ்கிரிப்ஷன் வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் டிஸ்பென்சிங் ப்ராசஸ் வந்துடுச்சு இப்போ. ஸோ இப்போ நீங்க உங்களோட நேம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், இல்லைன்னா உங்க மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்க என்ன ஹிஸ்டரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டிஸ்பென்சிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பிரிஸ்கிரிப்ஷன் டிஸ்பென்சிங். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இப்போ என்ன வந்திருக்கு, இப்போ ஃபீல்ட் என்ன வந்து வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு பார்கோட் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறத வச்சு உங்களோட மெடிசன்ஸ் பண்றாங்க. கூட அட்டாச் பண்ணிட்டு நீங்க சிஸ்டம்ல என்ன பண்ணும்போதோ அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மெடிசன் டெலிவரி பண்ணுது வித் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ எல்லாமே ஒரு ரோபோட்டிக் அந்த மாதிரி இருக்கு. இது வெறும் மிஷின்ஸ் தான். ஸோ ரோபோட்ல ஒரு மிஷினை வந்து ஆக்டிவ் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ஷன் மிஷின் வந்து அடிச்சிங்கன்னும் போது உங்களோட மெடிசன் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுல இருக்கு. இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் யூடியூப் வீடியோஸ் நான் எடுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ராட்ஸ்ல தான் இந்த மாதிரி. இது நீங்க கேள்விப்பட்டு லாஸ்ட் ஸ்லைட் 7 to 8 யூடியூப் இருக்கு. உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த யூடியூப் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வாய்ஸ் பிரேக்கிங். Now it is audible. Now it is audible. Hello, sir. Yes. Sir, voice ரொம்ப பிரேக் ஆயிட்டே இருக்கு சார். பிரேக் ஆகுதா? ஆமா சார்.
Hello. Yes, sir. So voice is audible now. Can anyone unmute yourself and tell me that voice is audible? ஸ்ரீதர், சார் சொல்லுங்கள் சார். சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார். நீங்கள் இப்போ பேசுனது எதுவுமே கேட்கல சார். சார், கேன் யூ ஹியர் மீ? Hello, so sir. voice was not clear right now. Yes, sir. Sir, can you hear me? Hello. Hello, sir. So voice, are you hearing my voice? Sir, now okay, sir. Okay, fine. So in case of any voice breakage, you just message me. You can unmute yourself and you can tell me that voice is breaking. Okay, So sir. dispensing on the dispensing process, steps involved. What are the steps that was going to be involved in the dispensing process? And receive the prescription and identify the patient and scan for the prescription legalability and check the patient drug allergies. So இது வந்து உங்களோட ஃபார்மசி ரிலேட்டடா இருக்கும். அந்த பேஷண்ட் ஒரு ட்ரக் வந்துருச்சுன்னா அந்த ட்ரக் எப்படி நீங்க கொடுக்கணும், எந்த விதமான கேர் இல்லாம நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பீங்க. ஆஸ் ஆஃப் நவ் நான் பார்த்த ஃபார்மசி வரைக்கும் அந்த ட்ரக் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ லொகேட் அண்ட் ரிவ்யூ த பேஷண்ட் ட்ரக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ட்ரக் ப்ரொஃபைல் பேஷண்ட்ஸுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது சேம் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரக் வாங்கியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க போன மந்த்துக்கு உண்டான ப்ராசஸ் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க டீடைல்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ this pharmacist and prepare the patient receipt and confirm the patient using the drug correctly, counseling patient regarding the same, and attach the additional warning and refill the profile. So these are the roles of the pharmacist that I was taken in a Google actually, and dispensing activities performed by the computers. So first நீங்க ஒரு மெடிசன் ஒரு ட்ரக்குக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றது ஒன்று நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இந்த மெக்கானிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபீல்ட்ல நீங்க சர்வே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நான் சொல்றேன். So assign the description number for each and individual drugs and display patient drug interaction and display type of interaction and name of the drug and date of dispensing. So these are the activities that was performed by the computers in the pharmacies and dispensing process. And there are 4 major types of users in computers in pharmacies. So it will be a clerical role, managerial role, professional role and clinical role. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர்ஸ், அந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்போ ஃபார்மசிக்கு முதல்ல வந்துருச்சு. ஸோ பிஃபோர் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, ஒரு 2000க்கு முன்னாடி இல்லைனா ஒரு 1990ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபார்மசி எப்படி ரன் பண்ணிட்டு இருந்தாங்கிறது யாராவது சொல்ல முடியுமா கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல்? ஸோ எனிஒன்? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக்
ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். ஒன்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன். இருந்தால் தான் மெடிசன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் தான் ஓடிசி வந்துச்சு சார். லைக் ஓகே. தென் இல்ல வந்துட்டு அது கம்ப்யூட்டர். டிஸ்பென்சிங் ப்ராசஸ். நான் சொல்றது யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஃபார்மசில? எஸ் சார். லைக் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு இப்போ ஃபைல் நம்பர் சொன்னாலே போதும், அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு வரும். இப்போ என்னென்ன இருக்கிறதுல மெடிசன். உங்களோட பேஷண்ட் ஆமாம் டீடைல்ஸ் முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே நீங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படின்னா நீங்க எப்போ அட்மிட் ஆனீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு ஃபார்மசியில் இருக்கும். ஆமாம் சார். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கம்ப்யூட்டர்ஸே இல்லை அப்படிங்கும்போது ஒரு ட்ரக் இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுங்க. ஃபார்மசியில் இப்போ 100 ட்ரக்ஸ் வச்சிருக்கீங்க, 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். சரியா? ஒவ்வொன்றும் ஒரு 1000 குவான்டிட்டி. ஓகே ஹலோ. சொல்லுங்கள் சார். ஒவ்வொன்றும் ஒரு 1000 குவான்டிட்டி இருக்கு. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்க? லைக் நோட்ஸில் வந்துட்டு நோட் எடுப்பாங்க சார். லைக் ஸோ கவுண்டிங் எஸ், எல்லாம் நோட்ஸில் ரெக்கார்ட் அது பண்ணி வந்து ஒரு வச்சுருப்பாங்க. லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லெட்ஜர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோட் புக். ஆமாம் சார், அந்த நோட் புக்கில் தான் எல்லாம் எழுதி வைப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய டேபிள் சைஸ், உங்களோட பெட்ல ஒரு பாதி பெட் எப்படி இருக்குமோ அந்த பெட் இருக்கும் லெட்ஜர் புக் அப்படிங்கிறது. அவ்வளோ பெருசா இருக்கு ஒரு புக்கு. ஓகே ஸோ அந்த புக்ஸை வச்சு உங்களோட ட்ரக் என்னென்ன ட்ரக் உள்ள இருக்கு, எத்தனை டிஸ்பேச் ஆயிருக்கு, எத்தனை பெண்டிங் இருக்கு, எப்போ ஆர்டர் பண்ணணும், எப்போ நீங்க லாஸ்ட் டேட்டு, எப்போ எக்ஸ்பைரி டேட், இது எல்லாமே அதில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. இட் வில் பி அ ஹியூமன் ப்ராசஸ். ஒரு ஹியூமனா மேனுவலா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கு கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு 1990ஸ்லயோ இல்லை 2000லயோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இல்லாம ஒரு ஃபார்மசி ரன் ஆயிட்டு இருந்தது. பட் ஆமாம் இப்போ சார். இப்போ உங்களுக்கு இப்போ கிளினிக்கல் எல்லாமே இந்த ரோல், இப்போ எல்லாமே உங்களுக்கு A to Z உங்களுக்கு வந்து மெடிசன் சப்ளை. நீங்க ஒரு ஆள் இருந்தா போதும் ஒரு ஃபார்மசில நியர்லி ஒரு 200 பேஷண்ட் டு 300 பேஷண்ட் வந்து ஒரு ஆள் நீங்க பார்க்கலாம் அட் அ டைம்ல. ஸ்ட்ரெச்சா 300 பேஷண்ட் நீங்க கையில கொண்டு வரலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஏஐ அண்ட் த மிஷினரிஸ். இல்ல உங்களுக்கு ஹியூமன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 200 to 300 பேஷண்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நியர்லி ஒரு 10 to 15 ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தா போதும் மேனுவலா நீங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ட்ரக்ஸ் எடுத்து சப்ளை பண்றதுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா கிளரிக்கல் ரோல். It is a preparation of prescription level and provide the receipt for the patient and generate hard copy of the transaction, accumulate of suggest order based on suggest order quantity and automatic order for required inventory. ஸோ இதெல்லாமே கிளரிக்கல் ரோல். உங்களுக்கு இதில் ஃபார்மசி நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கிளரிக்கல் ரோல். உங்களுக்கு அட்மின் லெவலில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளரிக்கல் ரோல் என்னென்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அண்ட் ரெசிப்ட் நீங்க இப்பெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். முதல்ல எழுதி கொடுப்பாங்க ஃபார்மசியில, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மெடிசன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ரெசிப்டாவே வந்துருது. நீங்க எப்போ சாப்பிடணும் என்ன ஏதுங்கிறது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில உங்களோட ரெசிப்ட்லேயே அது மென்ஷன் ஆயிருக்கும். இந்த ட்ரக் நீங்க காலையில் சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், நைட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ நான் 2 days பிஃபோர் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் பார்த்தேன். ராமகிருஷ்ணால ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. அங்க டாக்டர் உட்காந்து சிஸ்டம்ல டைப் பண்ணிட்டாங்க ட்ரக் என்ன, எனக்கு என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மசிக்கு போயிருச்சு. நான் ஃபார்மசில போய் நம்பர் மட்டும் தான் சொன்னேன், இந்த மாதிரி அட்மிட் நம்பர் மட்டும் சொன்னேன். அவங்க யூ ஒன்ட் பிலீவ் தட் அவங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க. அவங்களோட பில்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டாக்டர் கொடுத்த பில்லுலயே மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் இல்ல நைட் 1 அப்படிங்கிற மென்ஷன் ஆயிருக்கும். அந்த பில்லுலயே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் நீங்கள் ஹார்ட் காப்பியாக எடுத்துக்கலாம். உங்களோட பில்ஸ் எல்லாமே நீங்கள் ஹார்ட் காப்பி எடுத்துக்கலாம். அண்ட் ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா இல்லை வந்து பிளேஸ் பண்ணணுமா, இந்த டேட்டில் பிளேஸ் பண்ணணும், இப்போ 1 week அப்புறம் ஒரு ட்ரக்கை நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஸ்டமில் நடக்கிறது. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் ரோல், கிளரிக்கல் ரோல் இன் ஃபார்மசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மேனேஜரியல் ரோல். ஸோ மேனேஜரியல் ரோலுக்கும் நீங்கள் வந்து ஃபார்மசியில் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. த அட்மின் பர்சன் கேன் டூ. ஸோ டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் கேன் பி ஜென்ரேட்டட் அண்ட் அனாலிசிஸ் ஒவ்வொரு பர் டேக்கு என்ன சேல்ஸ் நடந்திருக்கு, வீக்லி என்ன சேல்ஸ் நடந்திருக்கு, மந்த்லி, இயர்லி, இதெல்லாமே அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரே ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால்குலேட்டிங் நம்பர் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹேண்டில் அண்ட் அமௌண்ட் இன் கேஷ். ஸோ பேசிக்காக மேஜர் ரோல் பிளே பண்ணுறது உன்னோட அமௌண்ட் ஓரியன்டில். ஸோ மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் 1 ரூபீனா 1 ரூபி ஒரு தப்பு நடக்க தான் செய்யும். ஸோ சிஸ்டம் ஓரியன்டில் உனக்கு அந்த தப்பு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் ஃபைனான்ஷியல் ரேஷியோ, என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்குங்கிறது உனக்கு காமிச்சிரும்.
and drug usage report, calculate number of prescription handled per unit time. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ப்ரிஸ்கிரிப்ஷன் போயிருக்கு, எந்த டைம் உனக்கு ரஷ்ஷாக இருக்காங்க ஃபார்மசியில், எந்த டைம் ரஷ் இல்லை அப்படிங்கிறத நீ எடுத்துக்கலாம். அண்ட் பிரிண்டிங் ஆஃப் பில்லிங் அண்ட் பேமெண்ட் சம்மரி, ஸோ உன்னோட ஃபுல் சம்மரி நீ பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி மேனேஜரியல் ரோல். அண்ட் கமிங் டு த ப்ரொஃபஷனல் ரோல் அப்படிங்கிறது நீங்கள் ஃபார்மசிஸ்ட், உங்களோட ஃபார்மசிஸ்ட் ரோல் என்னவா இருக்கும்? டு பில்ட் அ பேஷண்ட் ப்ரொஃபைல், டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரக் அண்ட் அலர்ஜி, டு retrieval of current drug requirement, to update patient info, to print drug interaction and drug food interaction. So ஒரு பேஷண்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் ஒரு ட்ரக் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள உங்களோட ப்ரொஃபஷன்ல நீங்க வந்து சர்வே பண்றக்கோ இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப ட்ரக்கோட டீடைல் உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு ட்ரக் உள்ள வருது, உங்களுக்கு நீங்க இதுவரை கேள்விப்படவே இல்லை அந்த ட்ரக் நேம், ஆனா உள்ள வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரக் நேம் பத்தி தெரியாது. ஸோ இது நீங்க முன்னாடியே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக் நேம் அடிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த ட்ரக் எவ்வளோ எம்ஜி கொடுக்கணும், எந்த ஏஜ்ல எவ்வளோ எம்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல் வந்து உங்களோட சாஃப்ட்வேர்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபார்மசிஸ்ட்ல நீங்க பெரிய ஃபார்மசி ரிலேட்டட்ல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் த ஃபார்மசிஸ்ட், அங்க இருக்கிற ஃபார்மசிஸ்ட் கேட்கலாம் நீங்க உங்களோட சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்ல பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா நான் சும்மா கேட்டதுக்கே சொல்லிட்டாங்க எல்லாமே. ஸோ எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்க அதை பில்டிங் பண்றீங்க. இப்ப ட்ரக் தெரியாத நேம் வந்துச்சு அப்படின்னா நான் இங்க ராமகிருஷ்ணால தான் கேட்டேன் ஆக்சுவலா. ஸோ ஒரு ட்ரக் நேம் தெரியல அப்படின்னா அவங்க எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு எஸ்டேட் பண்ணிட்டு மற்றவங்க கிட்ட போய் கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. டக்குன்னு சிஸ்டம்ல போய் உட்காடுறாங்க, அந்த ட்ரக்கோட நேம் ஸ்டார்டிங்ல டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த ட்ரக் அங்கே வந்துடுது ஆக்சுவலா. ஸோ அந்த ட்ரக் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எம்ஜி எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறது எல்லாமே கேட்குறாங்க. இட் வில் பி அ பெயின் கில்லர் ஆர் சம்திங், ஏதோ ஒன்று ஸ்லீப்பிங் டோஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அது செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ப்ரொஃபஷனல் ரோல்ஸ் தட் வாஸ் கேரிங் பை த ஃபார்மசிஸ்ட். அண்ட் கிளினிக்கல் ரோல், ஸோ டு அப்டேட் த பேஷண்ட் மெடிக்கல் ப்ரொஃபைல் அண்ட் பேஷண்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைல் அண்ட் ட்ரக் யூட்டிலைசேஷன் மானிட்டரிங். ஸோ தீஸ் ஆர் தி கிளினிக்கல் ரோல். ஸோ இது 4 டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இந்த ட்ரக் ஓரியன்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபார்மசியில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மேஜரான 4 ரோல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தங்க? வாய் வலிக்குது எனக்கு. ஸோ கேன் எனிஒன் கோகுல் ஸ்ரீ ஜாயின் நவ்? So Manoj Kumar, Manoj, am I audible to you? சும்மா கத்திட்டு இருக்கணும். கேட்குது சார். ஹலோ சார். ஹலோ சார் கேட்குது சார். கேக்குது, ஆனா மனோஜ்குமார் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. மனோஜ்குமார், ரேவதி, சார். எஸ் மேடம். குட் மார்னிங் சார். இதுவரை குட் மார்னிங்மா. இதுவரை கேட்டுட்டு இருந்தீங்களா? எஸ் சார். சார் So can you tell me? பிரேக் ஆனிச்சிங் சார். பிரேக் ஆகுது. ஓகே ஃபைன். It may be your tower problem. So some of the person is hearing clearly. I hope so. So வேற எதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா ஃபார்மசிக்கு? சார் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார்மசிக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க? சார். Okay, you can சார் சொல்லுங்க கேக்குது. சார் எனக்கு உங்க வாய்ஸ் கிளியராவே கேட்க மாட்டேங்குது சார். சரி, you can mute yourself. மியூட் பண்ணிருங்க.
So so as of now, this is the basic use of a computers in pharmacy. Apart from that, the usage will be for entering the patient into the pharmacy. அந்த டீடைல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு பேஷண்ட் உள்ள ஃபார்மசிக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னாங்கன்னா, he may be purchasing or not purchasing, you can get the details of the patient. And நீங்க உங்க டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஒரு புதுசா ஏதாவது ஓபன் பண்ணியிருக்காங்க, துளசி ஃபார்மசி இல்ல வேற ஏதாவது ஃபார்மசி புது பிரான்ச் ஏதாவது ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த பிரான்ச்ல நாங்கள் ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எஸ், நோ, நோ. ஸோ எஸ், ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வரும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபார்மசியில் உங்கள் நம்பர் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு பெரிய ஃபார்மசியில் நீங்கள் நம்பர் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தீங்க, ஒரு லாட் ஆஃப் தம்ஸ் சேயிங் நோ. ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும், கண்டிப்பாக மெசேஜ் வரும். ஸோ ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மெசேஜ் வரும். இல்லை ஒரே ஃபார்மசியில் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு மெடிசன், ஒரு சுகர் டேப்லெட்ஸ் இல்லைனா ஒரு பிபி டேப்லெட் வந்து ரெகுலராக ஒரு ஃபார்மசியில் வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த மந்த் முடியும் போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சுகர் டேப்லெட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜும் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த 4 விஷயங்கள், கிளரிக்கல், மேனேஜரியல், ப்ரொஃபஷனல், கிளினிக்கல், இந்த ரோல் இல்லாமல் ஒரு விஷயம், இட் வில் பி அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் வாங்கி, ஒரு பேஷண்ட்டோட ப்ரொஃபைல்ஸை வாங்கி அவங்களுக்கு உண்டான ரிமைண்டரை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்திருக்கும். ஸோ யாருக்காவது உங்களுக்கு இல்லை, உங்களோட ஃபேமிலிஸில் உங்களோட மெடிசன்ஸ் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய ஃபார்மசி ஸ்டோரில் அப்படின்னீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்காவது இந்த மெசேஜ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா எனக்கு மாதம் எங்கள் வீட்டில் வாங்கும்போது பிபி அண்ட் சுகர் டேப்லெட்ஸ் முடிய போகுது, ஸோ யுவர் டேட் வில் பி லைக் திஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ரெகுலராக வரும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ மேஜர் திங், so these are the 4 types of major thing that was used in the computer has been used in pharmacy. And next one is an accounting and general ledger system. So இதுக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொன்ன லெஜர் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ லெஜர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு லெஜர் புக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இது பிரிண்டட் காப்பியெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக தான் இருக்கும். ஸோ accounting system is done in a symmetric way and mainly focus on ongoing financial activities of a pharmacy. So that is e-book keeping is followed, and manual task, it will be customer charge slip or manually filled. ஸோ உங்களோட சார்ஜ் ஸ்லிப் அப்படிங்கிறது தான் உங்களோட பில்ஸ், இல்லைனா ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாவது எழுதி கொடுக்கணும், இல்லை இந்த டோஸை பற்றி எழுதி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இட் வில் பி a manually filled. And cash deposit made, post of cash account, end of the month customer ledger is calculated, statements are mailed, check received from the customer are posted to each customer sheet. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு லெஜர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய கடையில் பார்த்துருக்கலாம். இது ஃபார்மசியில் மட்டும் இல்லை, மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா கடையிலையுமே முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லெஜர் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எல்லாமே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட லாபம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இல்லை ஏதாவது நஷ்டமாக இருக்கா, உங்களோட மெடிசன்ஸ் எதாவது ஆர்டர் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது மந்த்லி தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு ட்ரக் வெளியே போனதுக்கு அப்புறமே தெரியும், உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ 100 ட்ரக்ஸ் ஆர் ரிமைனிங், 100 ஸ்டாப்ஸ் ஆர் ரிமைனிங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ரக் ஆர்டரிங் என்ட்ரி. ஸோ ஒரு ட்ரக்ஸ் எப்படி நீங்க என்ட்ரி பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஹவு த ட்ரக் ஹாஸ் பீன் என்டர்ட் இன் ஃபார்மசி, எப்படி நீங்க ட்ரக்ஸ் உள்ள எடுத்துட்டு போவீங்க ஃபார்மசிக்குள்ள. 33 members. Hello, sir. Hello, sir. Mohammad Ashif. Rizwan is there. Rubavadi. Yes, Rizwan, can you unmute yourself?
ஹலோ சார். எஸ் ரிஸ்வான். ஸோ நீ தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண கரெக்டா? ஆமாம் சார். சரி, கேன் யூ டெல் மீ ஹவு த ட்ரக்ஸ் ஹாஸ் பீன் என்டர்ட் இன் டு த ஃபார்மசி? எப்படி ஒரு ட்ரக் ஒரு ஃபார்மசிக்குள்ள என்டர் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எஸ் ரிஸ்வான். ஐயோ தெரியல சார். ஸோ ஓகே. ஸோ ட்ரக் ஆர்டர் என்ட்ரி. ஸோ ஒரு ட்ரக் உள்ள என்ட்ரி பண்ணும்போது ஸோ த ஆர்டர் ஆர் என்டர் பை த டெக்னிக்கல் பர்சன். ஸோ ட்ரக்கை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ள எடுத்துட்டு அந்த ட்ரக்கை வந்து ஒரு ஆர்டர் பண்ணியோ இல்லை ஒரு லேபிள் சுட்டியோ இல்லை ஒரு பார்கோடு அட்டாச் பண்ணுறதோ எல்லாமே அந்த ட்ரக்கை பற்றி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ட்ரக் ஆர்டர் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்பனன்ட், தட் இஸ் ஃபிசிஷியன், ட்ரக் கோட், ட்ரக் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்ட்ரென்த், route of administration, dosage schedule, starting date, stop date, order status, and pharmacist verification code. So இது pharmacist verification code இது வந்து மேஜர் ரோல் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க எந்த ஃபார்மசில இருந்து மருந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இந்த ஃபார்மசில இருந்து தான் மருந்து வாங்கியிருக்காங்க வித்தவுட் த பில் ஆர் வித்தவுட் த பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டாக்டர் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றோம்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சார் ட்ரக் எங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு ட்ராக் பண்ணலாம் சார். ட்ரக் ட்ராக் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க பர்டிகுலரா ஒரு ட்ரக் வந்து நீங்க இப்ப வீட்ல வாங்கியிருக்கீங்க, இட் வில் பி ஓவர் டோஸ். இது வந்து ஓவர் டோஸ் ஆயிருச்சு, ஒரு இஷ்யூ ஆயிருச்சுன்னு வச்சுங்க வீட்ல. ஸோ உங்க வீட்ல உங்களுக்கு தெரியாம ஒரு மெடிசன் வாங்கியிருக்காங்க, ஆனா இந்த ஃபார்மசில இருந்தா மெடிசன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சார் இந்த செக் பண்ணுவாங்க சார், எத்தனை ட்ரக் வந்துட்டு யாருக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு, எந்த பேஷண்ட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரக் பின்னாடியே ஒரு கோட் ஒன்று அடிச்சு கொடுத்துருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமாம் சார். சம்திங் பிஎன் நம்பர் இல்லனா சிஎன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் பின்னாடி இருக்கும். எஸ் சார். சீல் கோட் உங்க ஒன்று கையில ஏதாவது இது டேப்லெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. உங்களுக்கு ட்ரக்குக்கு பின்னாடி பிஎன் நம்பர் இல்லனா சிஎன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் ட்ரக்ஸ் நீங்க எங்கேருந்து டிஸ்பேச் ஆயிருக்கு, எந்த ஃபார்மசியில் அது போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபார்மசிலேருந்து தான் உங்களுக்கு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளி யாரும் யூஸ் பண்ணிட மாட்டாங்க. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இந்த டாபிக் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் தெரியும் ஃபார்மசிஸ்ட் வெரிஃபிகேஷன் கோட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு ஃபார்மசிலையுமே உங்களுக்கு பின்னாடி ரேட் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்காமா ஒவ்வொரு ட்ரக் பின்னாடியுமே? எஸ் சார். ஸோ அந்த ரேட் மென்ஷன் ஆயிருக்கிறதுக்கு அந்த கிரீன் கலர் இல்லைனா அந்த ப்ளூ கலர் சம்திங்ல ஒரு ரேட் நம்பர்ஸ் இல்லாட்டி ஒரு மாதிரி அந்த ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் சார். ஆனால் அது ரொம்ப அதான் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியாது, நீங்க நார்மலா பார்க்கும்போது தெரியாது. ஆனா இதை அதுதான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ல அந்த நம்பர்ஸ் தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃபார்மசி ரிலேட்டட்ல இருக்கிற ட்ரக்ஸுக்கு உண்டான ஒரு கோடு, அதாவது ஃபார்மசிஸ்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லுவாங்க. அது வெரிஃபை பண்ணி உள்ள அனுப்பிச்சதுக்கு இந்த ட்ரக் இதுதான் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி உள்ள அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டுக்கு கையில வரும். ஸோ அந்த கோட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ட்ரக் ஆர்டர் என்ட்ரி. இந்த மாதிரி எடுத்து தான் நீங்க ஒரு ஆர்டர் என்ட்ரி பண்ணணும். ஸோ ட்ரக் லேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ லேபிள்ஸ் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறது தான் பின்னாடி நீங்கள் ட்ரக் பின்னாடி இருக்கிறதுக்கு உண்டான லேபிள்ஸ் என்னென்ன லேபிள்ஸ், இல்லைனா உங்களோட ட்ரக் ஒரு கபோர்டில் ஏதாவது வச்சிருக்கீங்க இல்லைனா பாட்டில்ஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு லேபிள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த லேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் அந்த லேபிள்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மோஸ்ட் ப்ராப்ளி. ஸோ அந்த லேபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்டீரியராக உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, அது எனக்கு என்னன்னு தெரியல ஆக்சுவலாக என்னென்னு. அது ஃபுல்லாக டெக்னிக்கலாக ரிலேட்டட் டு த ஃபார்மசிஸ்ட். ஸோ அந்த சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரக் இப்படி இந்த மாதிரி ப்ராசஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா, ஒரு ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரக் லேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தான் ஆக்சுவலாக. மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏஆர் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ட்ரக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ட்ரக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா
ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் அட்மிட் ஆனதுலேருந்து அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. இட் வில் பி ரிலேட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ஆல்சோ. த லிங்க் வில் பி ரிலேட்டட் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் நீங்க பேஷண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பேஷண்ட் டாக்டர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, பேஷண்ட் கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க போய் ஃபார்மசியில் வாங்கிட்டு வரணும். இப்போ அப்படி கிடையாது. அவங்க டாக்டர்ஸ் போய் அவங்களோட சிஸ்டம்ல கால்குலேட் பண்ணிட்டு அவங்களோட சிஸ்டம்ல ட்ரக் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டேரெக்டாவே ஃபார்மசிக்கு போயிடும். ஃபார்மசியில் இருக்கிற பீப்புள்ஸ் டேரெக்டாக அவங்க பெட்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இதுதான் உங்க ட்ரக்ஸ், இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு அப்படிங்கிறது அதாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட டிஸ்சார்ஜ் சமரி அப்படின்னு ஒன்று நீங்கள் வாங்குவீங்க. ஒரு பேஷண்ட் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் சமரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. அந்த சமரியில் நீங்கள் என்னென்ன ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க, எப்படியெல்லாம் எஃபெக்ட் ஆகிருக்கு, டே பை டே உங்களோட ட்ரக் கண்ட்ரோல் எப்படி இருந்திருக்கு, ஸோ உங்களோட டிசீஸ் வந்து எவ்வளோ தூரம் க்யூர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த சமரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் டெல் மீ, ஸோ இது வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம், ட்ரக்ஸ் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் பார்த்துருப்போம், லேபிள் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை ஆக்சுவலாக. அதை நீங்கள் பண்ணிக்கணும். லேபிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களோட சப்ஜெக்ட் இன்டெப்த்தாக போகும்போது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் லேபிள்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது உங்களை, தட் இஸ் அ டேட்டா பேஸ். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அதோட பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸில் நீங்கள் வாங்குற விஷயங்கள், சொல்கிற விஷயங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற விஷயங்கள், நீங்கள் வாங்குற எல்லாமே வந்து பேக் எண்டில் டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணிட்டு வரணும். ஸோ நவ் டெல் மீ எனி ஒன் ஆஃப் யூ the purpose of database in a pharmacy. நீ அதை பார்த்து கூட சொல்லலாம், ஸ்லைடு உனக்கு விசிபிளா இருந்ததுன்னா ஸ்லைடை பார்த்து கூட நீ ஓன் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யூ கேன் எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நவ் டெல் மீ தி யூசஸ் ஆஃப் database in pharmacy. Again, I want to mention someone. So who is the representative? சார் சார் சொல்லுங்கள் சார். Sridhar, you are the representative. எஸ் சார். So I am not getting your voice actually. சார் நவ் சார். Yes. So you are the representative. Can Yes, you sir. pick someone to get me the answer? You can call anyone. Yes. Sir, Khalil. Who's that? Khalil. Khalil Rahman, correct? Yes, sir. Yes, Mr. Khalil Rahman. Someone else? Sir, Jyotikant. Yes. Subhash. Khalil Rahman. Yes, sir. Yes, Khalil Rahman. Are you listening this? Yes, sir. So can you tell me the need of pharmacy drug databases? Sir, What is the find need of databases in pharmacy? Sir, find the medicine. To find the medicine, right? The screen was visible there. You can just see the screen. Look after the screen and you tell me with your own words. ரெண்டு மணி ஆனாலும் நான் இப்படிதான் நிப்பேன், பாத்துக்க. Yes, Rahman. Sir, find the medicine, sir. Yes. Can you speak louder? Sir, identify the medicine. Sir, identify To the identify, medicine. to identify the medicine, right? Yeah, yes, sir. That's it. Sachin, welcome Sachin.
went off. Sachin, போயிட்டான். So yes, the pharmacy needed to know about the drug availability in pharmacy, to search of medicine even though it is somewhat unfamiliar, to maintain the history of already served customer, stock maintain up to date with the help of DBMS. So DBMS in the sense database management system, to serve the customer with prescribed medicine. So in the so these five was the major need of a database in a pharmacy. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டு ஃபைண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ், ஸோ அன்ஃபெமிலியர் ட்ரக்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் த சர்வ்டு கஸ்டமரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ், த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் வில் பி ஈஸி பை த யூஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். அண்ட் த கஸ்டமர் ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசனை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி நீட் ஆஃப் அ ஃபார்மசி, நீட் ஆஃப் த டேட்டாபேசஸ் இன் த ஃபார்மசிஸ். ஸோ இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்? கொஞ்சம் கேஷுவலாக இருக்கலாம் மேம், ரொம்ப நீ வந்து இதாக இருக்க வேண்டாம், கேஷுவலாகவே இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இது உனக்கு புரியுதா இல்லையா? 33 பேர் தான் வந்திருக்கேன். ஸோ representative informed that these 33 members are presented. The session has been recorded. So these Okay, 33 sir. members are present for this class, and remaining, I hope so, 25, right? Yes, sir. So remaining 25 students, I need an explanation about this absentees. So 25 inform in your students. personal group. Remaining 25, I need an explanation. And the session will be recorded and it will be daily seen by the principal also. Okay. So these are the links that was available for a drug related pharmacy college was there. Drug இது வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ ரிலேட்டடா இருக்கிற ஒரு லிங்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற ஒரு லிங்க்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பேன் கிடையாது. ஆனால் இது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் வந்து இந்த ட்ரக்கை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படிக்கணும், இந்த டெக்னாலஜிலாம் நான் படிக்கணுமாங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார்மசி ஃபீல்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த ட்ரக் டெமோ மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு தடவை. So 50 turned in and 33%. Fine. So remaining 25, I need an explanation, Sridhar. ஸோ உங்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆர்குமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரியாலிட்டி இருக்கும். அங்கே ட்ரக்கே இல்லை ஆக்சுவலாக. இது விர்ச்சுவல் ரியாலிட்டி. அங்கே வெறும் பேப்பர் தான் இருக்கும், அந்த கியூஆர் கோட் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ட்ரக் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஓரியன்டில் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் பி பிளே மேஜர் ரோல். ஆனால் இது நீங்கள் பார்த்து பயந்துட வேண்டாம், இது இப்படி தான் இருக்கா, இப்படி தான் பண்ணணுமா நம்ம அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம், அது வேணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் இதில் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களோட 1.5 GB முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் இயர் வரும்போது உங்களோட சப்ஜெக்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். தட் ஐடியா வில் டேக் யூ டு த ரிசர்ச் பார்ட். அப்போ தான் நீங்கள் ரிசர்ச் பார்ட்டுக்குள்ளே போக முடியும். இல்லை எனக்கு பிஃபார்ம் போதும், நார்மலாக படிக்கிற பிஃபார்ம் போதும் அப்படின்னீங்கன்னா கோ வித் யுவர் சிலபஸ். ஸோ தட்ஸ் இனஃப் ஃபார் நார்மல் பிஃபார்ம். இல்லை நான் பிஃபார்மை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு விஷயத்த நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த சேனல்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ as of now the third unit has been completed and only one topic is there, I hope so, pending. Jodhikant.
Sir, Jyotikant has completed the third unit. sir, diagnostic system, lab diagnostic system. Diagnostic system, and I want to explain the software actually. So I will give you the Yes, sir. video for the diagnosis system. That will give you a clear explanation about the software. That is not an in-depth. I am going to not explaining you as a technical part. That is a software, how the diagnosis system software has been implemented and how it works. So that's the video I will give you with an explanation also. So apart from Okay, that, is sir. there any topic pending over there? I hope so. Mobile hard drive system is pending. Mobile. Yes, sir. So I will complete it in the next class. The third unit will be completed on the next class. So as of now, is there any doubt for you? No, no. Sridhar Karthik. So விடுங்கன்னு கேக்குற அதானே? Okay. So how many of you are having your mail ID? How many of you having the Gmail ID? Everyone, that's fine. So you're having your group Gmail group for your class. So apart from subject, I am telling that please create a Google groups in for a particular class. So yes, Sridhar, you just create that. It will be helpful for you and for upcoming years also. So once the Google group has been created, the message will be passed within a second for all the 58 persons. சார் ஆக்சுவலி அதான் சார் கேட்கலான்னு நினச்சேன். லைக் எல்லாம் பிபிடி பிடிஎஃப்லாம் அதில் அப்லோட் பண்ணிடலான்னு யோசிச்சேன் சார். So Google groups எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியுமா? எஸ் சார். எல்லாத்தோட மெயில் ஐடியும் வாங்கி லைக் டிரைவ்ல Google groups I will show you the demo. Google groups னே ஒன்னு இருக்கும். Google groups நீங்க Googleல சர்ச் பண்ணினா போதும். So Google groups னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உங்களுக்கு Google கிரியேட் பண்ணி இருக்கிறதா ஆக்சுவலா. ஸோ இது நம்ம கேசிபி ஸ்டாஃப்ஸுக்கு கூகுள் குரூப்ஸ் இருக்கு. ஸோ ஒரே மெயில் ஐடி தான். அந்த மெயில் ஐடி கொடுத்து அப்படின்னா எல்லா ஸ்டாஃபுக்குமே போயிடும் மெசேஜ். எஸ் சார். ஸோ கூகுள் குரூப்ஸில் போனேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு முன்னாடி நிறைய குரூப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால என்னோட குரூப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே கிரியேட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் சார். ஸோ இந்த கிரியேட் குரூப்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா குரூப் நேம் கேட்கும், குரூப் இமெயில் ஐடி நீ என்ன வைக்கணும்னு கேட்கும். எஸ்பெஷலி ஃபார் 2020 பேட்சா நீங்க 19 பேட்ச். எஸ் சார். ஸோ இந்த இடத்துல ஆட் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் சார். ஸோ இந்த இடத்துல நீங்க மெம்பர்ஸ் உங்களோட 60 மெயில் ஐடிஸுமே இந்த இடத்துல நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு கிரியேட் குரூப்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 60 மெம்பர்ஸ் இல்லைனா 58 மெம்பர்ஸ்க்கு ஒரு குரூப் கிரியேட் ஆயிரும். ஸோ உங்க குரூப்போட மெயில் ஐடி என்னவா இருக்கும் அப்படின்னா 2019 batch kcp@googlegroups.com அப்படின்னு சொல்றதா உங்களோட குரூப்போட மெயில் ஐடி. ஸோ இந்த குரூப் இந்த மெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 58 மெம்பர்ஸ்க்கும் அந்த மெயில் ரீச் ஆயிரும். ஸோ இதுதான் கூகுள் குரூப்போட ஸ்பெஷல். ஆக்சுவலா இது எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லயும் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்மால் லெவல் கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி ஒன்று வச்சு தான் உங்களோட கூகுள் குரூப்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அப்கமிங் இயர்ஸ் ஆல்சோ. நீ செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர்ல எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட் டைம் கண்டிப்பா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு முடிஞ்சா எனக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ என்னால முடிஞ்ச மெட்டீரியல் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இபுக்ஸ் வந்து 5 யூனிட்ஸ், அந்த 5 யூனிட்ஸ்க்குள்ள இபுக்ஸ் அதான் சார் நான் வந்துட்டு ஆக்சுவலா கேட்கலாம்னு இபுக்ஸா? ஓகே. இல்ல சார், அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு அந்த குரூப்ல ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் சார். அதான் சொல்றேன். நீ எனக்கு குரூப் ஐடி நான் இண்டிவிஜுவலா யாருக்கும் ஷேர் பண்ணல. நீ எனக்கு குரூப் ஐடிக்கு எப்போ கிரியேட் பண்ணி தரீங்களோ வித்தின் அ டே உங்களுக்கு வந்து இந்த இபுக்ஸ் எல்லாமே ஷேர் ஆயிடும். ஸோ இது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், என்ன ஸ்லைட்ல போட்டிருக்கணும், அது எல்லாமே அதுல இருக்கும். வித் என்ன சொல்றது கண்டென்ட்டோட. நான் இப்போ வாயில சொல்லியிருக்கிற விஷயம் உனக்கு அங்க கண்டென்ட்டா இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இஸ் தேர் எனி டவுட் ஃபார் எனிஒன்? No sir. No. Very good. So thank you ma. Thank you. Welcome sir. Girls அமைதியா இருக்காங்க. கரிஷ்மா ரைட்? கரிஷ்மா ரமேஷ். Thank you வந்துருச்சு சீக்கிரம்.
Okay, ma. Thank you. The recording session will be uploaded in the YouTube. So in case of any doubts, you can check the YouTube also on Monday, right? Okay, thank you.